ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய நேமும், ஐடி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய நேமும் சேமா இருந்தா தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல அதில ஏதாவது எக்செப்ஷன்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அருண்குமார் எம் அப்படிங்கிறது என்னுடைய நேமு. இதில எந்த மாதிரியெல்லாம் எக்செப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஆதார் கார்ட்ல ஃபர்ஸ்ட்டு அருண்குமார் மாரியப்பன் தான் இருந்துச்சு. அத நான் மாத்திட்டேன் இப்ப அருண்குமார் எம்ன்னு. ஆனா அருண்குமார் மாரியப்பன் இருந்தபோதும், நான் அந்த கார்ட வச்சு தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் எழுதினேன். ஒரு சில சென்டர்ஸ்ல மேபி அந்த பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல நீங்க இத மாரி மாத்திக்கோங்க. இப்ப அப்படி இருக்குன்னா கொண்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நீங்க சேஃப்டிக்கு வோட்டர் கார்டோ, இல்ல பான் கார்டோ, இல்ல டிரைவிங் லைசென்ஸையோ கொண்டு போங்க. ஓகேங்களா? இதுல உங்களுடைய ஹால் டிக்கெட்லயும் உங்களுடைய நேமும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா, அத குடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி உங்களுடைய வோட்டர் கார்ட் நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில எப்படி அப்பாவுடைய பேர் இருக்கும் இனிஷியலுக்கு பதிலா, இங்க இனிஷியலும் இருக்காது, அப்பாவுடைய பேரும் இருக்காது. வெறும் அருண்குமார் தான் இருக்கும். எல்லாருடைய வோட்டர் கார்ட்லயும் வரும்போது அப்படிதான் வரும். நான் ஈவன் பேர் மாத்தறதுக்காக இனிஷியலோட குடுத்தம்போது கூட, வரும்போது எனக்கு இனிஷியல் இல்லாம வெறும் பேர் மட்டும் தான் வந்துச்சு. தந்தையின் பெயர் இடத்துல தான் அப்பாவுடைய பேர் இனிஷியலுக்கு பதிலா இருக்கும். ஓகேங்களா? இத அலோவ் பண்றாங்களா சார்ன்னா, கண்டிப்பா அலோவ் பண்றாங்க. ஆனா, நான் இந்தியன் பேங்க் எக்ஸாம் எழுத போகும்போது, அங்க இருந்த இன்விஜிலேட்டர்ஸ் என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. இங்க இனிஷியல் இல்ல, அங்க இனிஷியல் இருக்கு. வேற ஐடி கார்டு குடுங்கன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஆதார் கார்ட கொண்டு போய் குடுத்தேன். ஓகேங்களா? ஆதார் கார்டு கொண்டு போய் ஜெராக்ஸ மாத்தி கொண்டு போயிட்டேன். வேற ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன். வேற ஒருத்தருடைய ஜெராக்ஸும் உள்ள இருந்ததுனால மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன். அண்ட் எகைன் உள்ள எக்ஸாம் ஹால்ல அவங்க இன்விஜிலேட்டர்ஸ் கூடலாம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், இது வேலிடான ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டக்கூடாது அப்படின்னா, சேஃப்டிக்காக சேமா இருக்கிறத கொண்டு போங்க. உங்ககிட்ட வேற எதுவும் அந்த மாரி எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுற மாரி இல்லன்னா, அப்பாவுடைய பேர் இந்த இனிஷியலுக்கு பதிலா அப்பாவுடைய பேர் இருந்தா, அங்க அக்செப்டபிள் தான். ஓகேங்களா? இப்ப வெளி ஸ்டேட்ல போடுறதுனால அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்ல நான் எழுதின எல்லா இடத்துலயும் எனக்கு வோட்டர் கார்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அதே மாரி ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஆதார் கார்டு இந்த மாரி இனிஷியல் இல்ல, அப்பா பேர் இருக்குன்னு பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா ஆல்டர்னேட்டிவா குடுக்க நீங்க வேற ஐடி கார்டு சேஃப்டிக்காக கொண்டு போயிடுங்க. இல்ல அந்த ஐடி கார்ட கூட நீங்க குடுத்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எந்த தப்பும் கிடையாது. ஓகேங்களா? இந்த 4 ஐடி கார்டும் செல்லும். இது இல்லாம பேங்க் பாஸ்புக் கூட இருக்கும். அத எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுடைய ஹால் டிக்கெட்ல எதெல்லாம் வேலிட் ஐடென்டி கார்டு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில கொண்டு போங்க. அண்ட் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க அ டிரைவிங் லைசென்ஸ்ல டூப்ளிகேட் டிரைவிங் லைசென்ஸ் அதாவது இந்த லேமினேஷன் பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி கலர் ஜெராக்ஸ் போட்டு அதே மாரி கார்டு மாதிரியே இருக்கும். அத கொண்டு போனா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டோட சீல் பளபளன்னு சில்வர் கலர்ல இருக்கும். அந்த ஒரிஜினல் டிரைவிங் லைசென்ஸ் கொண்டு போனா தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அ ஓசூர் பக்கம் அது என்ன அதியமான் காலேஜ் நீங்க போறீங்க, அக்ரி காலேஜ் அப்டின்னா, அந்த சென்டர்லலாம் போனீங்கன்னா, ஆதார் கார்டே அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்டின்னா, பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஐடியா சஜஷன் சொல்லுவாங்க. இந்த மாரி நாங்க உங்கள அலோவ் பண்ணிடுறோம். ஆனா, இது வந்து ஆதார். ஒரிஜினல் ஆதார் கிடையாது. ஆதாருக்குன்னு ஒரு சில நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். ஒரிஜினல் ஆதார நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் 2, 3 2, 3 டைம் அங்க எக்ஸாம் எழுத போம்போதும், நான் 2, 3 டைம் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ் ஆதார பிரிஃபர் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்ப ஒரிஜினல் ஆதார் கார்டு இருந்தா கொண்டு போறது சேஃப்டி. ஓகேங்களா? ஆதாரம் அலோவ்டு தான். பட் அதுக்குன்னு சர்டைன் டேஸ் வேலிடிட்டி இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. அது அவங்களுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? இந்த மாரி எக்ஸாம் இன்விஜிலேட்டர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். இந்த மாரி இனிஷியல் பிரச்சனை, இனிஷியல் இல்லாத பிரச்சனை, அப்பா பேர் இருக்க பிரச்சனை. அப்ப அவங்களுக்குள்ளே நெறைய இடத்துல அந்த கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அப்ப நம்ம எக்ஸாக்ட்டா மேட்சா இருக்கிறது கொண்டு போறது சேஃபு. பட் நெறைய இன்விஜிலேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க க அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, அலோவ் பண்ணிருவாங்க. இனிஷியலுக்கு பதிலா அப்பா பேர் இருக்கா? ஓகே. இந்த வோட்டர் கார்டு எல்லாருக்கும் இந்த மாரி தான் இருக்கா? ஓகே. அலோவ்டு. ஓகேங்களா? ஒரு சில ஒரு மேக்ஸிமம் ஒரு 10%
ஒரு 5 to 10% பிளேஸில தான் இந்த மாரி பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் கொண்டு போறது ரொம்ப சேஃப். அதே மாரி டூப்ளிகேட்டோ, இல்ல லேமினேட்டடோ கொண்டு போகாதீங்க. ஒரிஜினல் கார்ட நீங்க அதுக்கு இந்த லேமினேஷன் இந்த கவர் போட்டீங்களான்னு அத நான் சொல்ல வரல. டூப்ளிகேட் எடுத்து அத ஒரிஜினல் கலர் ஜெராக்ஸ் மாரி கொண்டு போவாங்க. அது நீங்க பண்ண வேண்டாம். ஒரிஜினல் ஐடி கார்ட கொண்டு போங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஹால்ல இதனால பிரஷர் ஆயி எக்ஸாம் சொதப்புனாங்களா கொஞ்சம் கஷ்டமா போயிடும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த கன்ஃபர்மேஷன் வீடியோ. நீங்க ஒரு வேளை இல்ல அப்டின்னா இருக்கிறதே கொண்டு போங்க. அங்க கண்டிப்பா அலோவ் பண்றாங்க. மேக்ஸிமம் அலோவ் பண்ணிர்றாங்க. ஆ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா அதே நேம்ல அப்டின்னா அத கொண்டு போங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா உங்களுடைய ஆதார் கார்ட்ல எப்படி ஆல் டிக்கெட்ல இருக்கோ, அதாவது அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கோ, அதே நேமுக்கு உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிருங்க. ரொம்ப சிம்பிள். இ சேவை மையம் போனா அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. அதேமாரி பான் கார்ட்லயும் இ சேவை மையத்திலே பண்ணி குடுத்துறாங்க. போயிட்டு 2த்துலயும் உங்களுடைய நேம எக்ஸாக்ட்டா எப்படி ஆல் டிக்கெட்ல அதாவது காலேஜ் மார்க் ஷீட்ல இருக்கோ, அந்த மாரி நீங்க மாத்திக்கிறது உங்களுடைய சேஃப். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. அப்வைஸ் கிளவுட்லயும், எக்ஸாம் பேக்கேஜ் வேணும்னா ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.